வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 21ஆம் பாகத்தில் சினம் தவிர்த்தல் பற்றிய 3வது வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே சினத்திலே ஏற்படக்கூடிய உயிர் சக்தி இழப்பை உடல் சரி கட்டுவதற்காக அதிகப்படியாக உழைக்க வேண்டிய தேவையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு அலுவலகத்திலே 10 பேர் வேலை செய்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அதிலே ஒருவர் விடுமுறை என்றால் அவரது பங்கு வேலையையும் மற்ற 9 நபர்கள் அன்றைக்கு சேர்ந்து உழைத்து அன்றைய வேலையை முடிப்பது போல, நமக்கு அதிகப்படியான உயிர் சக்தி தோன்றுகின்ற போது இந்த இழப்பை பங்கிடுவதற்கான அதிகப்படியான உழைப்புக்கு இன்னொரு இருதயமும் நுரையீரலும் இல்லையே. இந்த 2 உறுப்புகள் தான் இயல்பான வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுகின்றன. சினம் வரும்போது மூச்சு வேகம் அதிகமாகும், இருதயம் சுருங்கி விரியும் எண்ணிக்கை அதிகமாகும். இப்படி இருதயமும் நுரையீரலும் அதிகப்படியாக உழைத்து காற்றில் இருக்கின்ற சக்தி தரமாற்றமாகி உடலுக்கு வேகத்தை கொடுக்கும். இந்த 2 உறுப்புகளோடு இணைந்து ஒட்டுமொத்த உடலும் அதிகமாக இயங்கினால்தான் கோபத்திற்கான, ஆத்திரத்திற்கான அந்த வேகத்தை கொடுக்க முடியும். இப்ப இந்த உயிருடைய இயக்கத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது, இயல்பில் எல்லா உயிர் துகள்களும் ஒரே வேகத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அது உணர்ச்சி வயப்படுகின்ற போது, கோபப்படுகின்ற போது அவற்றினுடைய இயக்க வேகம் அதிகமாகிறது அல்லவா? அப்போது ஒரு உயிர் துகளுக்கும் இன்னொரு உயிர் துகளுக்கும் இடையே உள்ள வெளி அதிகமாகும், இடைவெளி அதிகமாகும். அப்படி ஆகின்ற போது இந்த உடல் என்ற கூட்டுக்குள் அவை எல்லாமே இயங்க முடியாது அல்லவா? அந்த விரிவுபட்ட உயிர் துகள்கள் அவை மேலே போகின்ற போதுதான் மூளையினுடைய அந்த இயக்கத்தை சீர்குலைத்து அந்த சென்சார் கெப்பாசிட்டி, அதை எதையும் ஆராய்ந்து பார்க்கின்ற திறத்தை மூளை இழந்து விடுகிறது என்று சென்ற வகுப்பிலே பார்த்தோம். உயிராற்றுடைய வேகம் அதிகமாகின்ற போது ஒன்றுக்கொன்று இடைவெளி அதிகமாகிறது. இப்போ வெளியே போன உயிர் துகள் நாம் சாந்தமான பிறகு மீண்டும் உள்ளே வர முடியுமா என்றால் வெளியே போனதுதான்.
அதை உள்ளே இழுக்க முடியாது. கறந்த பால் மடி போகா, கடைந்த வெண்ணெய் மோர் போகா. அதுபோல உயிரும் வெளியே போய்விட்டால் மீண்டும் உள்ளே வருவது சாத்தியம் இல்ல. இப்போ அந்த அளவுக்கு இருதயம் முதல் எல்லா உறுப்புகளும் அதிகமாக வேலை செய்கின்ற போது, நமக்கு நுரையீரல் பிரச்சனை, இருதய பிரச்சனை, பிபி வருவதை பார்க்கிறோம். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான். மற்ற உறுப்புகளும் அதிகமாக செயல்படுகிறது அல்லவா? அப்ப அதிலேயும் பாதிப்பு இருக்குமே! அதுதான் பல வகையான உடல் நோய்களுக்கும் காரணம். மழை நின்றும் தூறல் விடவில்லை என்பது போல, கோபம் தீர்ந்த பிறகும் உயிர்ச்சக்தியின் வேகம் குறைய முடியாது. இப்படி சற்று நேரம் அதிகமாக இயங்கி இருப்பு குறைவை சமன் செய்து கொண்டே வரும். முன்பிருந்த அளவுக்கு உயிர் சக்தி சமமான பிறகுதான் உடல் இயக்கம் இயல்பு நிலைக்கு, இயல்பு வேகத்திற்கு திரும்பும். அதன் பிறகு மறுபடியும் கோபப்பட்டால் பரவாயில்லை. அதற்கு முன்பாகவே கோபப்படுகின்ற அந்த பழக்கத்தின் காரணமாக எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுகின்ற போது, இந்த இயற்கையான அமைந்த இந்த நிறைவு செய்து கொள்ளக்கூடிய தன்னுடைய இழப்பை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புக்கும் அதிகமான ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அப்போ இதை எப்படி சரி செய்ய முடியும்? தொடர்ந்து இருதயம், நுரையீரலும், உடல் உறுப்புகளும் அதிகமான வேகத்திலேயே இயங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன. அப்படி தொடர்ந்து அதிகமாகவே இயங்கி இயங்கி பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போதுதான் அது நோய்வாய்ப்படுகிறது. அப்போ பிபி, ஹார்ட் அட்டாக், அல்சர் போன்ற நோய்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள் நமக்கு அது வெளிப்பட்டு உணர்த்தி காட்டினாலும், இயல்பில் அது விபத்து போல எந்த நோயும் திடீரென்று தோன்றுவது இல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக அது சீர்கெட்டுக் கொண்டே வந்து, ஒரு நாள் தாங்க முடியாத அளவில் அதை வெளிப்படுத்துகின்ற நிலைதான் நமக்கு உணரப்படுகிறது. இப்போ அவருக்கு என்ன பேர் சொல்கின்றோம்? மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவரை மருத்துவமனையில் சேர்க்கின்ற போது நோயாளி என்று பெயர் பெறுகிறார். இது எப்படி என்றால், இப்ப வியாபாரம் என்பது கொடுக்கல் வாங்கல் தானே. கடன் கொடுக்க வேண்டியும் இருக்கும், கடன் வாங்க வேண்டியும் இருக்கும். இதெல்லாம் இணைந்ததுதான் வியாபாரம். இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு வியாபாரி என்றுதான் பெயர். இப்போ வாங்கிய பொருளுக்கான விலையையோ அல்லது சில சமயம் வாங்கிய கடனையோ திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வியாபாரத்தில் தொய்வு ஏற்படுகின்ற போது, இப்போ அவருக்கு கடன் கூடிக்கொண்டே வரும். வெளி யாருக்கும் தெரியாது. பல தவணைகள் சொல்லியும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற போதுதான் கடன் தந்தவர்கள் வீட்டுக்கே வர ஆரம்பிப்பார்கள். இப்போ அக்கம் பக்கம் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். யார் யாரோ வந்து போறாங்க. வியாபாரத்துல நிறைய கடன் வாங்கியிருக்கான் போல. அதனால கடன் கொடுத்தவங்கலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க என்று புரிந்து கொள்வார்கள். இப்போ இவனுக்கு வியாபாரி என்று பெயர் இல்ல, கடன்காரன் என்று பெயர். இதே போலத்தான் நம்முடைய உடல் இயக்கத்திலே வரவு செலவு என்று உயிர்ச்சக்தி வியாபாரம் இயல்பாக நடக்கின்ற வரைக்கும் நமக்கு மனிதன் என்றுதானே பெயர். இல்ல நாம் வைத்துக்கொண்ட பெயர். இந்த வரவு செலவு கணக்கிலே அடிக்கடி
சினம், கவலை என்றெல்லாம் அனுபவப்படுகின்ற போது, உயிர்ச்சக்தி இழப்பின் காரணமாக உடல் உறுப்புகள் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது, தொடர்ந்து அதனுடைய தீவிரம் அதிகமாக அதிகமாக ஒரு நாள் அவை செயலிழந்து போகின்றன. தான் செயலிழக்கப் போகிறேன் என்பதை எடுத்துக் காட்டுவதுதான் சிம்டம்ஸ், நோயினுடைய குறியீடுகள். இப்போ இவருக்கு நோயாளி என்று பெயர். எனவே கடன் வாங்கியதால் ஒருவனை கடன்காரன் சொல்லவில்லை, திருப்பிக் கொடுக்க முடியாததால் கடன்காரன். அதுபோல உயிர் சக்தியை சரியாகும் வரை பெரிதாக பாதிப்பது இல்லை. ஆனால் போன உயிரை திருப்பி உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுகின்ற போது இவன் உயிருக்கு கடனாளி ஆகிறான், உயிருக்கு கடன்காரன் ஆகிறான். அதன் மறுபெயர் தான் நோயாளி. எனவே உடல் சமாளிக்க முடியாமல் சுருண்டு படுக்கின்ற போதுதான் நமக்கு தெரிகிறதே தவிர, அதுவரைக்கும் நமக்கு தெரியவில்லை என்பதனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று பொருளா? இப்படி நினைப்பது ஒரு அறியாமைதான். ஏனென்றால் எப்பொழுது சினம் வந்தாலும், உணர்ச்சி வேகம் வந்தாலும், வெளியாகின்ற உயிரின் செலவு, உயிரின் நட்டம்தான். அதனால்தான் உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போகக்கூடாது. எப்போதும் சாந்தமான மனநிலையில் சலனமின்றி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு துணை செய்வது ஆன்மீக பயிற்சிகள் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். உயிர் இயக்கம் தான் உடல் நலத்திற்கு அடிப்படை. அது ஓரளவு வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருக்கும். ஒரு அளவுக்கு மேல் அதை சேமித்து வைக்க முடியுமா? அடுத்த கேள்வி. சரி, உயிர் நட்டமாகிறது. அதுக்கு முன்பாகவே நாம் சொத்து சேர்ப்பது போல உயிரை சேர்த்து எங்கேயாவது பாதுகாத்து வைத்துக் கொள்ள முடியுமா? சாத்தியமே இல்லை. உயிரை இங்கு சேமித்து வைக்க முடியாது. எனவே இந்த உடல் இயக்கத்திலே உடல் திசுக்களுக்கு உயிர் சக்தியை தாங்குகின்ற திறம் ஒன்று உண்டு, பேரிங் கெப்பாசிட்டி. எப்படி இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு பாருங்க. அதுல 6 வோல்ட் பேட்டரி என்றால் 6 வோல்ட் தான் ரீசார்ஜ் பண்ண முடியும். எவ்வளவு நேரம் அது சார்ஜிலே வைத்திருந்தாலும் கூட அது அந்த அதிகபட்சமான 6 வோல்ட்டுக்கு அதிகமான மின்சாரத்தை அது தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அது போலத்தான் ஒவ்வொரு திசுவும், உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்லும் அதே நீதிக்கு, அதே விதிக்கு உட்பட்டதுதான். எனவே ஒவ்வொருடைய உடல் தாங்குகின்ற அளவுக்கு மேலாக உயிர் சக்தியை சேமித்து வைக்கவும் முடியாது. அதற்கு ஒரு லகுவான ஒரு பயிற்சி முறை, அதான் காயல்ப பயிற்சி. இந்த காயல்பத்தின் மூலமாக உயிர் சக்தியை சற்று சற்று அதிகமாக சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய திறத்தை வளர்த்துக் கொள்ளலாம். அதுதான் நம்ம ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்றும் சொல்கின்றோம். எனவே சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்பூனையை சுடும் என்று அடுத்த விளைவை சொல்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. இதுவரைக்கும் நிகழ்ந்தது நம்முடைய சொந்த பாதிப்பு, நம்முடைய உடலும் மனமும் அடைகின்ற பாதிப்புகளை பார்த்தோம். தன்னைத்தான் காக்கேன் சினம் காக்க. அடுத்த விளைவு என்ன என்றால், இனம் என்னும் ஏமப்பூனையை சுடும். ஏமம் என்றால் பொன், தங்கம். தங்கத்தை போல் இன்னொரு உலோகத்தை காட்டி ஒருவனை நட்டப்படுத்துகின்ற செயலுக்கு ஏமாற்று வேலை என்று சொல்லுவோம். ஏமம், மாற்று, ஏமாற்று. எனவே இனம் என்னும் ஏம புனையை சுடும் என்றால் பொன் போன்ற உறவுகள்,
வாழ்க்கைக்கு ஆதாரமே உறவும் நட்பும் தானே. ஆனால் யாரிடத்திலே சினம் இருக்கிறதோ, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அவரை மட்டும் அழிப்பதில்லை, இனம் என்னும் ஏமப்புனையைச் சுடும். அப்ப தன்னையும் அழித்துக் கொண்டு, தனக்கு நன்மை செய்து வருகின்ற உறவு நட்பை கூட கெடுக்கின்ற ஒரு மோசமான குணம் இந்த சினம் என்பது. சினம் வருகின்ற போது யாரும் நம்மை நேசிப்பது இல்ல. நெருங்குவதும் இல்ல. எப்போதும் நம் மீது கொஞ்சி விளையாடுகின்ற பிள்ளைகள் கூட, குழந்தைகள் கூட, நாம் சினம் வயப்படுகின்ற போது நம்ம பக்கத்துல வராது. அப்போ பொன் போன்ற உறவுகளை பாதிக்கின்ற, விலக்கி வைக்கின்ற ஒரு தீய குணம் சினம். ஒவ்வொருவர் மேலும் கோபப்பட்டு, சண்டை போட்டு, தகாத வார்த்தைகளை பேசினார். எப்படி உறவும் நட்பும் பாதுகாக்க முடியும்? நட்பு கெடும், கோபம் வரும்போது உடல் மட்டுமல்ல, மனமும் மட்டுமல்ல, உறவும் நட்பும் கெடுகிறது. சினத்தால் சிந்தனை திறம் அற்றுப்போவடைய காரணத்தை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். உயிர் சக்தி லேசாக இருப்பதால் மேல் நோக்கித்தான் அதிகமாக போகும். அப்படி போகின்ற போது மூளை செல்களை எரிப்பதால், அந்த எரிவினால் மூளை செல்கள் நிதானம் இழந்து உச்சரிக்க வேண்டிய சொற்கள், கட்டுப்படுத்த வேண்டிய கை, கால்கள் கட்டுப்பாட்டை இழந்துவிடும். அப்ப அதனால் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுகிறோம். என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே செய்து விடுகிறோம். உறவும் நட்பும் கெட்டுப் போகின்றன. சரி. இவை எல்லாம் இப்போதைக்கு மட்டும் தான் பாதிக்கின்றனவா? என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது, இன்னொரு வகையான பாதிப்பு இருக்கிறது. இந்த அனுபவங்கள் எல்லாமே நம்முடைய கருமையத்திலே, ஆத்மாவிலே பதிந்து, அது அடுத்த அடுத்த சந்ததிகளுக்கும் பயனாகும். பயணிக்கும். இதுதான் சித்திரகுப்தன் என்று சொல்வார்கள். சித் என்றால் உயிர், குப்த் என்றால் ரகசியம். அப்போ இந்த ஆத்மாவின் ரகசியத்தை எழுதி வைப்பவனுடைய பெயர் சித்திரகுப்தன். நாம் எந்த அனுபவத்தை பெற்றாலும் அதையெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே கணக்கு எழுதி கொண்டே இருப்பார் சித்திரகுப்தன். நம்மிடம் சொல்லவும் மாட்டார். அவை எல்லாம் பிறக்கின்ற சந்ததிகளுக்கு சஞ்சித கர்மவாக போகும். அதிகமாக கோபமும் கவலையும் படக்கூடிய வகையில் அதிக பதிவுகள் உள்ளே இருந்தால், அது அடுத்த சந்ததிகளுக்கு மிக எளிதில் சஞ்சித கர்மாவாக வெளிப்படும். இப்படியே தலைமுறைகள் மாறிக்கொண்டே வருகின்றன, போகின்றன. பிறகு பிறக்கின்ற புதிய தலைமுறைகளுக்கு எப்படி நிதானம் இருக்கும், சாந்தம் இருக்கும்? எனவே இன்றைக்கு பார்க்கின்றோம். திரைப்படங்களிலே கூட நகைச்சுவை, மற்ற குடும்ப சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இவற்றை பற்றிய கதைகள் எடுத்தால் அந்த திரைப்படம் வெற்றிகரமாக ஓடுவதில்லை. அடிதடி அடிதடி என்று த்ரில்லர் ஆக்ஷன் மூவி இருந்தால் அதை இளைஞர் கூட்டம் போட்டி போட்டுக் கொண்டு போய் பார்ப்பார்கள். பல திரைப்படங்கள் இதே போன்ற அடிதடியிலே தான் போகின்றன. இதை ரசிப்பதற்கு புதிதாக என்ன இருக்கிறது என்று சிந்திப்பதே இல்லை. புதிய புதிய திரைப்படம் என்ன புதுசு? அதே ஃபைட்டு, அதே டூயட்டு, அதே ஹீரோ, அதே வில்லன். ஒரே கதை தானே. இதுல என்ன புதுமை இருக்கிறது? காட்சியிலும் புதுமை கிடையாது. எல்லாம் பறந்து பறந்து அடிக்கணும் அவ்வளவுதானே. இது எல்லா திரைப்படங்களும் பார்க்கின்ற கட் பெஸ்ட் முறை தானே. புதிதாக எத்தனை பேர் எடுக்க போறாங்க? எல்லாம் கட் பெஸ்ட் சிஸ்டம் தான். இதை பார்த்து ரசிக்கின்ற அளவுக்கு மூளை மழுங்கி போனதுக்கு காரணம் என்னன்னு பாருங்க.
அதை ரசிக்கின்ற மனோநிலை. காரணம், உள்ளே இருக்கின்ற பதிவுகள் இதைத்தான் ரசிக்க வைக்கின்றன. அப்போ சஞ்சித கர்மாவிலே உணர்ச்சி வயப்பட்ட பதிவுகள் அதிகமாக அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைகளிலே உணர்ச்சி வயப்பட்ட வாழ்க்கையே இயல்பாக மாறும். அப்போ அதன் விளைவாக நோய்களும் இயல்பாகி போகும். அது பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில் இந்த பிபி, சுகர் எல்லாம் பணக்கர வியாதி என்று சொல்லப்படும். நான் சிறுவனாக இருந்த போது இந்த வியாதிகள் எல்லாம் பேரு பணக்கார வியாதிகள். இன்றைக்கு இது நடுத்தர மட்டுமல்ல, ஏழை மக்களை கூட பாதிக்கின்றன. என்றால் காரணம் என்ன? செல்வம் குவிந்ததால் வந்த வியாதியா? செல்வம் இல்லாதவர்களுக்கு எப்படி வந்தது? என்ற வாழ்க்கை முறையே உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே மாற்றம் பெற்று விட்டதால், அப்படி உணர்ச்சியின் விளிம்பிலேயே வாழ்கின்ற மக்களுக்கு நோய்கள் அழையாத விருந்தாளியாக வந்து கொண்டேதான் இருக்கும். சரி, இப்படியே தலைமுறைகள் மாறுகின்றன. ஞானம் வருமா? நிதானம் தான் வருமா? விட்டு கொடுத்து போகக்கூடிய மனம் தான் வருமா? விளைவு இல்ல. விளைவு என்ன? அனாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் பெருகிக் கொண்டே போகின்றன. உறவுகள் ஒத்து போக முடிவதில்லை. காரணம், சகிப்புத்தன்மை குறைந்து போனது. சரி சொன்னா சொல்லிட்டு போறாங்க, செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சகித்துக் கொள்ளக்கூடிய மனம், அந்த பக்குவம் குறைந்து கொண்டே வந்து விட்டதனால, அது எப்படி என்று எதிர்த்து நிற்கத்தான் செய்கிறார்களே தவிர சகித்து போவது இல்லை. இல்லை, இது எல்லா இடத்துலயும் தான் இருக்குதா, சில இடங்கள் எல்லாம் அப்படி இல்லையே என்று பார்க்கின்ற போது, அந்த சகிப்புத்தன்மை என்பது ஞானம் பெற்றதனால் வந்ததல்ல. அடிச்சா திருப்பி சாத்திருவான். அந்த பயத்தினால் வாய்மூடி கொண்டு வருகிறார்களே தவிர, அடுத்தவனை வெல்லக்கூடிய உடல் வலிவு இருந்தது என்று சொன்னால் கைதான் நீளும். அப்ப சாந்தம் எங்கே இருக்குங்க? எனவே கோபம் கருத்தொடராக வருவதனால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிறவிகள் ஆகுமோ ஆன்மீகத்திலே நாம் வெற்றி பெறுவதற்கு. ஞானம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, பல வகையில் நட்டங்கள் வருகின்றனவே. உடல் நோய்கள், மன சிக்கல்கள், உறவு நட்பிலே பகை. இப்படி உடல் நலம், மனபலம், நட்பு நலம், கருமைய தூய்மை, பிரம்ம ஞானம், வாழ்க்கையின் பல படித்தளங்களே இந்த 5 தான். இந்த 5ம் பாதிக்கப்படும் இந்த கோபத்தினால். எப்படி எரிகின்ற நெருப்பு விறகை அழித்து விடுகிறதோ, அதை போலவே எழுகின்ற சினம் தெய்வம் தந்த இயற்கை மேன்மைகளை அழித்துவிடும். எனவே சினத்தை புரிந்து கொண்டு அதனால் வரக்கூடிய நட்டங்களை தவிர்த்து நிறைவாக வாழ வெகுளாமை என்ற ஒரு மாண்பு நமக்கு அவசியமாகிறது. வெகுளாமை. சினத்தால் வந்த நன்மை ஒன்றுமே கிடையாது என்று பார்த்தோம். மாறாக தீமைகள் ஏராளம் என்பதையும் பார்த்தோம். இதை நாம் சிந்தித்து பார்க்கவில்லை என்றால், லாப நட்ட கணக்கு போட்டு பார்க்கவில்லை என்றால், சினத்தால் அடைந்த நட்டங்கள் எப்படி நம்முடைய அறிவுக்கு எட்டும்? சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிந்தித்து பார்த்தால் தான் செய்கையை மாற்ற முடியும். எனவே சினத்தினால் வந்த நட்டங்கள் எவ்வளவு என்று கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். இந்த கணக்கை இதுவரைக்கும் யார் நமக்கு சொல்லித் தந்தாங்க? தாய் தந்தை சொல்லித் தரவில்லை, பள்ளி கல்லூரி சொல்லித் தரவில்லை, சமுதாயம், ஆன்மீகம், மத சடங்கு சம்பிரதாயங்கள் அவைகளும் நமக்கு கற்றுத்தரவில்லை. எங்கேதான் போய் கற்றுக்கொள்வது? குறை என்றே தெரியாத போது
அதை எப்படி மாற்றிக்கொள்வதற்கான ஒரு உத்வேகம் தோன்றும். இதெல்லாம் கற்றுக் கொடுத்து சமுதாய மாற்றத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் தெய்வமே எடுத்த அவதாரம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மகரிஷி இன்றைக்கு இதெல்லாம் நமக்கு அகத்தை பயிற்சிகளாகவே தந்து, இதுவரைக்கும் நாம் கண்டுகொள்ளாமல் இருந்த, தொடர்ந்து நட்டப்பட்டு கொண்டே இருந்த வாழ்க்கையில இருந்து ஒரு லாபகரமான வாழ்க்கையை நோக்கி நம்மை திருப்புகின்றார் மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக. இப்ப நோய்கள் வருகின்ற போது துன்பம் வருகிறது. எப்படியாவது அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டுமே என்று எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். மருத்துவமனைக்கு போகிறாங்க. சில சமயங்களிலே இந்த அல்சர் என்ற குடல் புண் நோய் வருகின்ற போது மருத்துவர் சொல்வது உண்டு, அடிக்கடி கோபப்பட்டா இது மாதிரி எல்லாம் புண்ணாகும், அதனால கொஞ்சம் பொறுத்துக்கணும், அப்பதான் இந்த புண் ஆறும், மறுபடியும் வேற இடத்துல அல்சர் வராம இருக்கும் என்றெல்லாம் சில நல்ல மருத்துவர்கள் அறிவுரை சொல்வார்கள். இந்த அறிவுரைகள் எல்லாம் கேட்பாங்க, ஆனா பின்பற்றுவார்களா என்று பார்த்தால் அது வீட்டுக்கு வந்த உடனே மறந்து போகும். அலைகள் ஓய்ந்த பின் ஆடுவோம் நீர் என காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ, ஆண்டவன் தந்த விலைதான் தீருமோ என்று கண்ணதாசன் ஒரு கவிதையிலே எழுதியிருந்தார். அலைகள் ஓய்ந்த பின் ஆடுவோம் நீர் என காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ, ஆண்டவன் தந்த விலைதான் தீருமோ. என்ன அர்த்தம்? சினப்படுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இப்படி செஞ்ச அயோக்கியத்தனம் இல்லையா, தப்பு இல்லையா என்று ஒரு காரணத்தை பேசுவார்கள். சரி, அதே குறை உன்னிடத்தில் இல்லையா என்று கேட்டார். எல்லார்கிட்டையும் இருக்கும்போது நான் மட்டும் ஒழுங்கா இருந்தா சரியாகுமா? அவங்களா திருந்துட்டோம், நானும் திருந்துருவேன். மற்றவர் திருந்திய பிறகு நான் திருந்துகிறோம், சமுதாயம் திருந்திய பிறகு நானும் திருந்து விடுவேன் என்று காத்திருந்தால் சமுதாயம் திருந்துமா? இல்லை நம்முடைய ஆயுள் தான் தீர்ந்து போகுமா? இல்லையா? அதைத்தான் கேட்கிறார். அலைகள் ஓய்ந்த பின் ஆடும் நீரென காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ? ஓயாது. ஆண்டவன் தந்த விலை உயிர், இது தீர்ந்து போகும். என்ன அர்த்தம்? மரணம் சம்பவிக்கும். எனவே உலகம் திருந்தட்டும், பிறகு நான் திருந்துகிறேன் என்று காத்திருந்தால் உலகம் ஒருபோதும் தானாக திருந்தாது. ஏனென்றால் தனி மனிதர்களின் தொகுப்பு தான் உலகம். தனி மனிதர்களின் தொகுப்பு தான் உலகம். ஒரு மரம் தனித்திருந்தால் தென்னை மரம், வாழை மரம் சொல்கிறோம். அவையே எண்ணிக்கையில் கூடியிருந்தால் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு என்று சொல்கின்றோம். அப்போ தொகுப்பாக இருந்தால் அது பல அனுபவங்களின் சேர்க்கை என்றுதான் அர்த்தம். எனவே சமுதாயமும் பல மனிதர்களின் தொகுப்பு, ஒரு தோப்பு தான் சமுதாயம். இங்கே புதிய புதிய மனிதர்கள் பிறந்து கொண்டே இருப்பார்கள், சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் மாறாமல் சமுதாயம் மாறுமா? சாத்தியம் இல்லை. எனவே ஒரு மரத்திலே புதிய புதிய இலைகள் தோன்றிக் கொண்டிருக்கும், ஏற்கனவே வளர்ந்த இலைகள் பழுத்து உதிர்ந்தாலும் மரம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது போல மனிதர்கள் பிறப்பார்கள், வாழ்வார்கள், இறப்பார்கள், உலகம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவே மனிதன் தான் திருந்த வேண்டுமே தவிர உலகம் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தன்னுடைய பொறுப்பை அடுத்தவர் மீது சுமத்துவதற்கு சமம். சரி, இப்போ திருத்தம் சொல்வதற்கான பயிற்சிகள் தரப்படுகின்றன மனவளக்கலை மன்றங்களிலே. இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வரக்கூடிய அன்பர்கள் எத்தனை பேர்? வந்த அன்பர்களிலே
நான் நிரந்தரமாக சினத்தை தவிர்த்து விட்டேன் என்று வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர்? காரணம் என்ன? இது ஒரு விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி சொல்லுவார்கள். பொருளாதாரத்தில விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது ஒரு வட்டத்திற்குள் நாம் சிக்கியிருக்கிறோம். சமுதாயம் என்ற வட்டத்திற்குள் நாம் சிக்கியிருக்கிறோம். இதுல இருந்து வெளிப்படுவது அல்லது இதுல இருந்து ஒரு திருத்தம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதில் சாத்தியமாகக்கூடியது அல்ல. மகர்ஷி ஒரு தடவை கோவப்பட்டாரு, திருத்திக்கிட்டார். 2 தடவை கோவப்பட்டார், திருத்திக்கிட்டார். நமக்கு ஒரு நாளைக்கு பல முறை கோபம் வரும். திருத்தம் மட்டும்தான் வரமாட்டேன்றது. காரணம் என்ன என்றால், இதை மகரிஷி கற்றுத் தந்ததை போல எழுதி பார்த்து பயிற்சி செய்யணும். மேலோட்டமாக இது தீயது, நாம கோவப்படக்கூடாது என்று மனதால் நினைத்துக் கொண்டே இருப்பதை விட, யார் யார் மீது எந்தெந்த சூழ்நிலையில் சினம் வருகிறது, இதை எப்படி நான் சகித்துக் கொள்வேன், மாற்றி அமைத்துக் கொள்வேன் என்று அதை எழுதி பார்த்து பயிற்சி செய்கின்ற போதுதான் மனம் அதிலே ஒரு நிரந்தரமான மாற்றத்தை பெறும், வலுவான மாற்றத்தை பெறும். இதை திருத்திக் கொள்ளாத போது இன்றைக்கு நோய்கள் வருகின்ற போது மருத்துவரைத்தான் நாடுகிறோம். அவர்கள் மருந்தை தருகிறார்கள், சாப்பிடுகிறோம், நோய் குணமாகிறது. அதே நோய் மீண்டும் வருகிறது. மீண்டும் மருத்துவரிடத்திலே போகாமல் அதே மாத்திரை சாப்பிட்டு சரி செய்து கொள்ளலாம் என்று வாங்கி சாப்பிடுகின்ற போது நோய் குணமாவது இல்லை. பிறகு மருத்துவரிடத்திலே போகின்ற போது அவர் வேறு மாத்திரையை எழுதி கொடுக்கிறார், அல்லது இதிலேயே கூடுதல் சக்தி உள்ள மாத்திரையை எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்கிறார். இப்படியே தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் என்று சொல்லி ஒரு எப்படி கைது நம்பர் போடுறோமோ அதே போல மருத்துவமனையில பேஷண்ட் நம்பர் என்று ஒன்று வாங்கி கொண்டு இறப்பு வரைக்கும் அலைந்து கொண்டே இருக்கிறோம். திருத்திக் கொள்வதற்கு மனம் வருவதில்லை. சரி, இப்போ அடிப்படையில பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பு ஆசை சிரமத்தில் பயிற்சி நம்ம செய்தோம். அதற்கு முன்பு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை செய்தோம். எண்ணம் ஆராய்தல் பயிற்சியிலே தோற்றவை, ஆசை சிரமத்தில் பயிற்சியிலே தோற்றவை தான் இப்போ சினம் தவிர்த்தல் பயிற்சியிலே வந்து நிற்கும். ஏனென்றால் கோபம் வருவதற்கு காரணம் என்ன? நாம் எண்ணியது போல நடக்கவில்லை, நாம் ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை, நடக்கவில்லை. இதுதானே காரணம். அப்போ எண்ணத்தை ஆராய்ந்து சீர்படுத்தாத போது, ஆசைகளை இயற்கை சட்டத்திற்கு ஏற்றாறு போல நிறைமனமாக திருத்தி அமைத்துக் கொள்ளாத போது, அதுவே சினமாக மறு வடிவம் எடுக்கிறது. இதையும் நாம் திருத்திக் கொள்ளவில்லை என்றால், அடுத்து அது உடல் நோய்களாக தொடர்ந்து கருமைய பாவப்பதிவுகளாக கூடிக்கொண்டே போகும். இந்த சினத்தின் மறுபக்கம்தான் கவலை. அதாவது அடுத்தவர் மீது நாம் செலுத்துகின்ற உணர்ச்சி வேகம் சினம். அதை தவிர்த்து அந்த வேகம் தன் மீதே திரும்புகின்ற போது கவலையாகும். இது அடுத்த பயிற்சியிலே பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சினம் வருவதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யார் யார் மீது சினம் வருகிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் நாம் மாற்றி அமைப்பதற்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கம் அவசியம் என்பதையும் பார்க்கணும். சகிப்புத்தன்மை ஒன்றுதான் துணை நிற்கும். ஏனென்றால் சினத்தால் எதையாவது மாற்ற முடிந்ததா, மாற்றி இருக்கிறோமா
இல்லை வேறு யாராவது உலகத்திலே கோபத்தினால் திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்களா என்றெல்லாம் தேடி பார்க்கின்ற போது சினத்தினால் அணுவளவும் நன்மை இல்லை என்பதுதான் சரித்திர சான்றாக இருக்கும். இப்போ குழந்தைகள் நாம் விரும்புகின்ற போலவே வளர மாட்டார்கள். சென்ற வகுப்பிலே பேசியது போல சினிமா ஹீரோ போல ஒவ்வொருவரும் தன் குழந்தைகள் இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? வில்லன்களும் இருப்பாங்க, துணை கதாபாத்திரங்களும் இருப்பாங்க. எல்லாம் சேர்ந்தால்தான் திரைப்படம், எல்லாம் சேர்ந்தால்தான் உலக வாழ்க்கை. எல்லா குணங்களும் இருக்கும். இதுல நல்லது மட்டும் வேண்டும், தீயவை வேண்டாம் என்றால் எங்கே போகும்? தீதும் நன்றும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதை ஆராய்ந்து தெரிந்து நன்றின் பால் ஓய்ப்பது அறிவு என்றார் வள்ளுவர் பிறந்தது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல் என்றார். அப்ப ஆராய்ந்து பார்த்து நம்மிலே உள்ள தீயவற்றை திருத்திக் கொள்வதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது லைஃப் லாங் லேர்னிங் தாங்க. லைஃப் லாங் லேர்னிங், LLL. ஸோ ஒவ்வொரு நாளும் நாம் பாடம் கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம், இறப்பு வரைக்கும். நாம் கற்றுக்கொள்கின்ற கடைசி பாடம் இறப்பின் அனுபவம். செத்தா எப்படி இருக்கும்? அதுதான் நாம் கற்றுக்கொள்கின்ற கடைசி பாடம். எனவே நம்பினாலும் நம்பாவிட்டாலும், பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் நடப்பதுதான் நடக்கும். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா என்றாரு கண்ணதாசன். அப்படி எதுவும் நம்மால் மாற்ற முடியாது. அது அவரவருடைய வினை பயன்களின்படி, விதிகளின்படி, அவருடைய பழக்க வழக்கங்கள், சிந்தனை, ஆராய்ச்சி தரத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்றன. இதுல அவங்க எப்படி இவங்க எப்படித்தான் இருக்கணும் என்று நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? அதாவது இப்போ தவம் கற்றுக்கொள்கின்ற போது சொல்லுவார்கள், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்ணுங்க என்று சொல்லித்தான் தேய்ச்சி கொடுக்குறாங்க. நாமும் மிக ஆர்வமாக சரி நாளை முதல் 5 மணிக்கு எழுந்து தவம் செய்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ளுவோம் என்று ஆசைப்பட்டு கடிகாரத்திலே அலாரமும் வைக்கிறோம். காதிலே விழவில்லை. இப்படி ஒரு நாளா 2 நாளா, அடுத்த வாரம், அடுத்த மாசம் 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து என்று தள்ளி போட்டுக் கொண்டே வந்திருக்கிறோமே என்றால், நாம் நினைத்தபடி நாமே நடந்து கொள்ள முடியாத போது, நான் நினைத்தபடி என்னையே நான் திருத்திக் கொள்ள முடியாத போது, அடுத்தவர்களை நான் திருத்துவது எப்படி சாத்தியமாகும்? இது ஒரு முட்டாள்தனமான சமுதாய அமைப்பு. அடுத்தவரை திருத்துவது என்றுதான் நாம் புறப்பட்டிருக்கிறோமே தவிர, தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் ஏன் குற்றம் பிறர் மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தலே உயர்வுக்கு வழியாகும் என்றெல்லாம் மகேஸ்வர் கவியில சொல்லியிருக்கின்றார். அப்ப இதை புரிந்து கொள்ளாமல் மற்றதை திருத்துவதிலே தான் முனைப்பாக இருக்கிறோமே தவிர, நாம் தெரிந்திருக்கிறோமா என்ற தற்சோதனையே நாம் செய்வது இல்லை. இப்போ மன்றங்கள்ல ரொம்ப சிறப்பா பாடம் எடுக்கிறோம், பேசுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா அந்த பாடத்தை நடத்துகின்ற போது நமக்குள் ஒரு டர்ன் கேள்வி வரணும். இவ்வளவு நல்லா பேசுறோமே, நமக்குள்ள கோபம் இருக்கா இல்லையா என்ற ஒரு கேள்வி உள்நோக்கி திரும்பணும். அப்படி அடிக்கடி திரும்பி திரும்பி உள்ளே குத்தி கொண்டிருந்தால்தான் நமக்குள்ள திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கம் அதிகமாகும்.
மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்பாக நாம் மாறியிருக்கிறோமா என்ற ஒரு ஆதங்கம் அதிகமாகும். அப்போ திருத்தத்திற்கு அது வழிவகுக்கும். சரி, இப்போ இந்த கோபத்தின் வரலாறு எங்கே என்று நாம் திருப்பி பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கிட்ட மட்டும்தான் கோபம் வருகிறதா, இல்லை பரம்பரை குணமாக கோபம் வருகிறதா, இல்லை சினம் என்பது எங்கே பிறந்தது, அவருடைய ஆரிஜின், பூர்வீகம் எங்க என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போதுதான் இந்த தீய குணங்கள் ஏன் நம்மிடத்திலே வலுவாக ஆட்சி செய்கின்றன, நல்ல குணங்களை விட தீயவையே ஏன் சமுதாயத்தை ஆள்கின்றன என்ற கேள்விக்கான பதில் தெரியும். ஜீவன் என்று நுண்ணுயிர் தோன்றி தாவரங்கள் வந்த போதே உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறந்துவிட்டது. ஜீவன் தோன்றிய போதே ஆசையும் தோன்றிவிட்டது. தாவரத்தை கடந்து அடுத்து வந்த ஜீவ இனங்கள், புழு முதல் மனிதன் வரைக்கும், இந்த எல்லா வகை ஜீவராசிகளுக்கும் உணவு அடுத்த இடத்துல இருந்துதான் வரணும். தாவரங்களைப் போல, நுண்ணுயிர் போல தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ள, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உணவை சார்ந்து எழுந்த போராட்டம், உணவை சார்ந்து எழுந்த ஒரு போராட்டம். ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் உணவு. அப்ப வலிமை மிக்க விலங்கு வலிமை குறைந்த ஒன்றை அடித்து கொன்று உணவாக கொள்கிறது. இப்போ உணவாகின்ற ஜீவன், வலிமை குறைந்த ஜீவன், ஐயோ புலிக்கு பசிக்குது, நாம கொஞ்ச நேரம் இங்கே நிற்போம், அது நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் என்று மான் அங்கே நின்று கொண்டிருக்க முடியுமா? சர்வைவல் இஸ் பர்த் ரைட் இல்லையா? உயிர் வாழ வேண்டும் என்பதுதானே ஆசை பிறந்த இடம். அப்போ எந்த ஜீவனாக இருந்தாலும் உயிர் வாழத்தான் விரும்பும். இது அடிப்படை இயற்கை நீதி. அப்போ உணவு பசிக்காக உணவை துரத்துகின்ற ஜீவனுக்கும், வாழ்க்கைக்காக போராடி ஓடுகின்ற ஜீவனுக்கும் இடையிலே நடக்கின்ற ஒரு போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். ஒன்று உணவுக்காக ஓடுகிறது, இன்னொன்று உயிருக்காக ஓடுகிறது. இந்த 2 வகை போராட்டத்துல எதற்கு வேகம் அதிகம்? உணவு இல்லைன்னா கொஞ்ச நேரம் வாழ முடியும், உயிர் போயிட்டா அப்ப எதனுடைய நட்டம் அதிகம்? உயிர் தானே. அதனால்தான் சினத்தை விட கவலைக்கு சக்தி விரயம் அதிகம், உயிர் சக்தி விரயம் அதிகம். ஏனென்றால் உயிருக்காக போராடுகின்ற ஜீவனின் வேகம் அதிகம். எப்படியாவது தன்னை காத்துக்கொள்ள வேண்டுமே என்று தப்பிக்க போராடும். இந்த ஜீவனுக்கோ எனக்கு பசிக்குது, நீ தப்பி ஓடுறியா என்கின்ற போது இது அந்த கவலை விட ஒரு கொஞ்சம் குறைந்த செலவு கோபம், சினம், கிடைக்கலையே என்கிற ஆத்திரம். இந்த போராட்டமே தான் பசிக்காக எழுந்த வேகம் கோபம் என்றும், கிடைத்தால் உயிர் போய்விடுமே என்ற வேகம் கவலையாகவும் தோன்றின. சோ அதனால கோபம் வந்தால் கவலையும் கூடவே வரும். ஏன்னா போராட்டமே அப்படித்தானே. உணவுக்காக போராட்டத்துல ஒன்று கொல்ல விரும்புகிறது, ஒன்று வாழ விரும்புகிறது. ஒன்று கொல்ல விரும்புகிறது, இன்னொன்று வாழ விரும்புகிறது. இந்த போராட்டமே சினம், கவலை என்ற 2 குணங்களுக்கு அடிப்படை. இப்போ இந்த போராட்டத்துல பல வகையான நுட்பங்களை கண்டெடுக்கும். எப்படி நம்மை நாம் காத்துக்கொள்வது? திமிங்கிலம்
மற்ற சிறிய ஜீவன்களை சாப்பிட்டு விடுகிறது என்றாலும், இந்த குட்டி மீன்களெல்லாம் சேர்ந்து திமிங்கலத்தை சாப்பிட்டுருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வகை மீன் இருக்கு. அது ஆயிரக்கணக்குல, கோடிக்கணக்குல வந்து ஒரே சமயத்துல திமிங்கலத்தை சூழ்ந்து அதை கடிக்க ஆரம்பிச்சு, அது கடிச்சு தின்னு திமிங்கலத்தையே கொன்றுடுமாம். இப்படி இயற்கையில ஒன்றுக்கொன்று அழிவு என்ற விதி இருக்கிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை. சரி, இப்போ இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பயிற்சிக்கு வருகிறோம். பயிற்சி செய்கிறோம் என்பது நம்ம வீட்டுல தெரியும். கோபம் வருகின்ற போது வீட்டுல என்ன குத்தி காட்டுவாங்க? என்னவோ தியானம் செய்ய போய் எல்லாம் மாத்திடுறேன்னு சொன்ன, நீ மண்டத்தை போய் என்ன கிழிச்ச என்று குத்தி காட்டுவாங்க. இப்ப என்ன ஆகுது? அவங்க எதிர்பார்ப்பு உடனே நம்ம மகானாகணும் எதிர்பார்க்கிறாங்க. நாமளும் எல்லாரும் ஞானம் பெறணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா, நாம பிறந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மன்றத்துக்கே வந்திருக்கிறோம். வந்து ஒரு 5 வருஷமாச்சு, 5 மாசமாச்சு, 5 வாரமாச்சு, 5 நாள் ஆச்சு. இவ்வளவுதான் அனுபவம். அப்போ 50 வருட அனுபவங்களை 5 வருடங்களுக்குள் மாற்ற முடியுமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிற போது, இதற்கு முன்பு 6 தலைமுறைகள் வாழ்ந்த அனுபவம் சேர்ந்து தாக்குது. இதெல்லாம் நீங்க கூட்டி பார்க்கின்ற போதுதான், ஏன் நம்மால் எண்ணங்களை சீரமைக்க முடிவதில்லை, ஆசைகளை சீரமைக்க முடிவதில்லை, சினத்தை தவிர்க்க முடிவதில்லை, கவலையை ஒழிக்க முடிவதில்லை, இந்த போராட்டம் ஏன் என்ற கேள்விக்கு விடை இங்க கிடைக்கும். மிக நீண்ட வரலாறு. அத்தனை ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அனுபவங்கள். இன்றைக்கு நாம் தவத்தின் மூலமாக அதை மாற்றி அமைப்பதற்கு எடுக்கின்ற முயற்சி வெறும் நுனிப்புல் மேவதை போன்றது. இது மாற்றம் தந்துவிடுமா? எனவே நிரந்தரமான ஒரு மாற்றத்தை சந்திக்க வேண்டும் என்றால், இந்த பயிற்சி தான் நமக்கு வாழ்க்கை என்ற சிரத்தை. மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பயிற்சி முக்கியம் என்ற ஒரு நாட்டம், ஆர்வம் வருகின்ற போதுதான் மாற்றங்களை சந்திக்க முடியுமே தவிர, ஏதோ மன்றத்துக்கு போலாம் நேரம் இருந்தா, மணி 6 ஆச்சா வேற வேலை இல்லை, மன்றத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கு ஒரு வேலையும் இல்லை, கொஞ்ச நேரம் மௌனத்துல போயிட்டு வரலாம். இது பெரிய மாற்றத்தை தந்து விடாது. இப்படித்தான் 99% அன்பர்கள் இருக்கிறோம். எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு ஒரு வேலையும் இல்லைன்னாத்தான் மன்றத்துக்கு போக தோணுதே தவிர, மற்ற வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த பயிற்சிகளை செய்வோம் என்கின்ற அளவுக்கு நம்மிடத்திலே ஆர்வம் இருக்கிறதா? இதுவே முதல் அகத்தாய்வு தான் நாம் செய்யணும். இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை செய்வதற்கான ஆர்வம் என்னிடத்திலே இருக்கிறதா என்று முதல் கேள்வி, முதல் பயிற்சி இதுதான் நம்ம செய்யணும். சரி, இந்த நீண்ட தொடர், அவருடைய அழுத்தம், திணிவு, அவருடைய தாக்கம், இதெல்லாம் புரிந்து கொள்கின்ற போதுதான் எப்படிப்பட்ட ஒரு பிரம்ம பிரயத்தனத்திலே நாம் கால் வைத்திருக்கிறோம் என்பது புரியும். அப்போ இதே கருத்தை மற்றவங்களுக்கு சொல்லி காட்டணும். இத்தனை இருக்குது, பல ஜென்மங்களா கொண்டு வந்திருக்கிறோம். நான் மன்றத்துக்கு போய் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 4 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு. அதுக்குள்ள ஞானமே ஆக முடியாது. குறைஞ்சிருக்கதா பாருங்க. முதல்ல ஒரு நாளைக்கு 1000 தடவை கோவப்பட்டுட்டு இருந்தேன். வீட்டுல மனைவி, கணவன் மீது கோபம் வந்தா 1 வாரம் பேசாம இருப்பேன். இப்போ அந்த 1 வாரம் 6 நாளா குறைஞ்சிருக்குல்ல, 4 நாளா குறைஞ்சிருக்குல்ல. இது லாபம் தானே. இல்ல 30 வருஷமாச்சு, இப்ப கோபம் வருது, வந்த உடனே அது சாந்தமாயிடுது அப்படின்னா லாபம் தானே. இப்படித்தான் நீங்க என்ன எடை போடணுமே தவிர, மன்றத்துக்கு போன உடனே என்ன ஞானியாகவும் எதிர்பார்க்க கூடாது என்று குடும்பத்திலையும் சொல்லி வைக்கணும். நாமளும் அதை நடைமுறைப்படுத்தணும்.
அப்பத்தான் குடும்பமே நமக்கு சாதகமாக இருந்து, நாமும் அந்த பயிற்சியிலே ஆர்வத்தோடு செய்து, ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியுமே தவிர, அ பயிற்சிகளை மேலோட்டமாக செய்துவிட்டு ஞானத்தை எதிர்பார்ப்பதும், வீட்டில் உள்ளவர்கள் இவர் மன்றத்துக்கு போன உடனே ஞானி ஆயிருவார் என்று எதிர்பார்ப்பதும், இவையெல்லாம் இயற்கை நீதியை புரிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் காட்டும். எனவே தொடர் முயற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டுமே தவிர, எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற கணக்கு பார்க்கலாமே தவிர, சோர்ந்து போகக்கூடாது. நமக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒத்து வராது, இதெல்லாம் எதுக்கு என்று சோர்ந்து போகக்கூடாது. இது இந்த ஆர்வத்தை கூட்டிக் கொள்வதற்காகத்தான் ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவர். மன்றங்களிலே அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது இந்த ஆர்வத்தை தூண்டிவிடும். அ சரி. இப்போ இதற்கான விளக்கத்தை எல்லாம் நாம் புரிந்து கொண்டோம். இந்த கண்ணதாசன் அழகா ஒரு கவிதையில சொல்லுவார். "என்ன தவறு செய்தேன்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன். ஆனால் வாழத் தெரியவில்லை. அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விவரம் புரியாதா? அம்மா விளக்கம் தெரியாதா?" என்று கேட்பார். அதுபோல அருகில் இருந்து சொல்லிக் கொடுப்பதற்கு மகான் இருக்கிறார், மகரிஷி இருக்கிறார். இப்ப விளக்கம் புரியுது. இப்போ தவறு எங்கேன்னும் தெரியுது. இப்ப அடுத்து திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை பார்க்கணும். இதை புரிந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சியிலே மேன்மை பெற்றுக் கொண்டே வருகின்ற போது, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளில் இதனுடைய தாக்கம் வெளிப்படும். உடலும் மனமும் மேன்மையை நோக்கி, நன்மையை நோக்கி பயணிக்கும். அப்போ உறவுகள் மேன்மைப்படும். உடலும் மனமும் உடல் நலம் கூடும், மன வளம் பெருகும். ஆத்மா தூய்மை பெற்றுக் கொண்டே வரும். ஒரு கட்டத்தில் ஒரு பிறவியில் ஞானமும் பெறலாம். பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டலாம். சரி. இப்போ ஒரு காகிதம், பேனாவை எடுத்து வைத்து, வழக்கம் போல எண்ணம் ஆராய்தல், ஆசீர்வதித்து பயிற்சி செய்தோமே, அது போல. முதல்ல துரியதவம் செய்யணும். ஒரு 30 நிமிஷங்கள் துரியதவம் ஏற்ற வேண்டும். அப்பதான் நம்முடைய குறை நிறைகளை அ பாகுபாடின்றி பிரித்து ஆராய முடியும். நம்முடைய குற்றம், குறை, கடமைகள் எல்லாம் நிதர்சனமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால், நமக்குள் வாதி, பிரதிவாதி இருந்தால் மட்டும் போதாது. நீதிபதியும் இருக்க வேண்டும். இந்த நீதிமன்றத்துல வாதி நம்முடைய மனசாட்சி. அது வெளியே தெரியாது. உள்ள இருக்கும். அது நம்முடைய குற்றம், குறைகளை எல்லாம் எடுத்து காட்டும். பாருங்க, இத்தனை வச்சிருக்கிறார் மனுஷன். கொஞ்சமாவது திருத்திக்கிறாரா பாருங்களேன். என்று நீதிபதி இடத்திலே முறையிடுவது யார் என்றால் நம்முடைய மனசாட்சி. பிரதிவாதி நம்முடைய மனசு. நான் என்ன சும்மாவா செய்றேன்? இதெல்லாம் செய்யலைன்னா பொழைக்க முடியாது. அ வேலை நடக்காது. வெளிய ஒரு வேலையும் நம்ம சாதிக்க முடியாது. நம்மள காப்பாத்திக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் கோவப்படுறேன். அதுக்காகத்தான் நான் கவலைப்படுறேன். அதுக்காகத்தான் நான் ஆசைப்படுறேன். என்று மனம் தன் வாதங்களை முன்வைக்கும். இப்ப மனசாட்சி கேஸ் ஃபைல் பண்ணுது. அது அதனுடைய வாதங்களை வைக்கும். மனம் அதனுடைய வாதங்களை முன்வைக்கும். இந்த 2 வாதங்களையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நீதிபதி வேணும் இல்லையா? அதான் அறிவாகிய தெய்வம். அறிவாகிய தெய்வம். இப்ப அந்த தெய்வத்தின் சன்னதியிலே, நீதிமன்றத்திலே நாம் இந்த வழக்கை நடத்த வேண்டும். சினம் தவிர்த்தல் வழக்கு. அப்ப நீதிபதி ஸ்தானத்திற்கு வருவது எப்படி? அதுக்கு தான் தவம் செய்வது. தவம் செய்கின்ற போது நம்முள் அடங்கியிருக்கின்ற அந்த தெய்வீகம் வெளிப்படும். அவர் நீதிபதியாக நமக்கு தீர்ப்பு வழங்குவார். இப்போ மனசாட்சியும் மனசும் கேஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ யார் மீது அதிகமாக சினம் வருகிறது என்று முதல்ல மனசாட்சி ஒரு பட்டியல் போடும். இத்தனை பேர் மேல கோபம் வருது. இன்னென்ன காரணங்களால் கோபம் வருகிறது என்றெல்லாம் அதை பட்டியல் போடும். சரி.
அந்த பட்டியல் போட்ட பிறகு அதை எடுத்து வரிசைப்படுத்தணும். யார் மீது அதிகமாக சினம் வருகிறது என்று வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்திய பிறகு இப்ப முதல் நபர் மீது நாம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம். இப்ப மனசாட்சி கேஸ் ஃபைல் பண்ணுது. பாருங்க, இவர் மேல அடிக்கடி கோவப்படுறாங்க. உடனே நீதிபதி கேட்பாரு மனசுகிட்ட, உனக்கும் அவருக்கு என்னப்பா சம்பந்தம்? அவர் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய வாழ்க்கை துணை. சரி, எங்கிருந்து வந்தாரு? இன்னொரு குடும்பத்திலிருந்து எனக்காகவே ஒரு வாழ்க்கையை அமைத்து என்னோடு இணைந்து வாழ்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீ எதுக்கு கோவப்படுற என்று நீதிபதி கேட்பார். இல்ல இல்ல, இப்படி எல்லாம் பண்ணினா எனக்கு கோபம் வருது. சரி, அதை மாத்துறதுக்கு நீ என்ன பண்ணின என்று மனசாட்சி கேட்கும். உன்னை என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது என்று மனம் சொல்லும். இதெல்லாம் தான் அகத்தாய் பேச்சு. இப்போ இந்த மனம் மனசாட்சி சொல்லுகின்ற, நீதிபதி சொல்கின்ற கருத்துக்களை கேட்டு இந்த மனசு சிந்திக்கணும். இப்ப யார் மீது கோபம் வருகிறது? நம்பர் 1 எடுத்துக்கிட்டுமே, யார் அது? அவருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன? எந்தெந்த சூழ்நிலைகளிலே எனக்கு சினம் வருகிறது? இதை தவிர்ப்பதற்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய பங்கு என்ன? கோபப்பட்டதனால் இதுவரைக்கும் நான் பெற்ற அனுபவம் என்ன? விளைவுகள் என்ன? இத்தனை கேள்வி எழுப்பி ஒவ்வொரு நபருக்கும் ஆராய்ச்சி பண்ணணும், அகத்தாய்வு பண்ணணும். இப்போ இந்த செயலை செய்தால் எனக்கு சினம் வருகிறது, இந்த வார்த்தையை சொன்னால் எனக்கு சினம் வருகிறது. சரி, இதனுடைய முதல் படி என்ன? இந்த விமர்சித்தல், குறை கூறுதல் என்பதே அது எங்கே எதற்காக தோன்றியது என்றால், மற்றவிடத்திலே அதை சொல்லி அவருடைய திருத்தத்திற்கு துணை செய்வதற்காகத்தான் அவருடைய குறையை எடுத்து பேசுவது. இதுதான் குறை காணுதல். அதை சொல்லணும், இது தவறு, இதனை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்வதற்கு தான். அது வந்த பிறகு குற்றம் கூறுதல், குறை கூறுதல் என்று பழக்கம் மாறி போச்சு. பிறகு அவர்கிட்ட சொன்னா திருத்திக்க மாற்றாங்கிறாங்களே அப்படின்றது போய் அடுத்த இடத்துல போய் அதை பற்றி பேசி தன்னை மனசாந்திக்காக பேசுகின்ற போது அது புறம் பேசுதலாச்சு. நீங்க ஒவ்வொரு குணத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செயின், ஒரு சங்கிலி தொடராக இருக்கும் எல்லா குணங்களுமே. அப்போ ஒரு திருத்தம் வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட இடத்திலே தான் நேரடியாக பேச வேண்டுமே தவிர வெளியே பேசினா எந்த மாற்றம் வராது. இன்னும் சொல்ல போனா பகைதான் அதிகமாகும். அவர் ஒரு வேளை இவங்க வீட்டுக்காரர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி இவங்க கிட்டே சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் பிரச்சனை பெருசாகும். அப்போ சம்பந்தப்பட்ட நபரிடத்திலே நேரடியாக சாந்தமாக பேசுகின்ற போது, இப்படி செய்ததுக்கு பதிலா இப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன் என்றால் யோசிப்பாங்க. உங்க அறிவு இருக்கா இப்படி செய்றியே என்றால், திருப்பி உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ ஒருவரை திருத்த வேண்டும் என்ற முயற்சி எடுக்கின்ற போது கூட அங்கே அன்பு காட்டி அரவணைத்து அறிவுறுத்துதல், அன்பு காட்டி அரவணைத்து அறிவுறுத்துதல், அப்பதான் மாற்றம் வரும். அன்பு காட்டினா உடனே மாற்றம் வருமா? அடுத்த கேள்வி. அலுவலகத்துல எல்லாம் அன்பு காட்டினீங்கன்னா அவர்கிட்ட தானே சமாளிச்சுக்கலாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டார். இவர்கிட்டயா? ஐயோ, செஞ்சு முடிச்சிருவோம், இல்லைன்னா மனுஷன் புலியா பாஞ்சிருவார். இப்போ அங்க வேலை நடக்கும், நம்மகிட்ட வேலை நடக்காது. ஆனால் திரும்ப திரும்ப அந்த தவறை நாம் அன்போடு அரவணைத்து அறிவுரை சொல்லுகின்ற போது ஒரு கட்டத்துல யோசிப்பாரு, இந்த மனுஷன் தான் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறார், அதையும் கோவப்படாம சாந்தமா சொல்றாரு, நாம கொஞ்சமாவது அதை செயல்படுத்த வேண்டாமா?
என்று அவர் நினைக்கின்ற போது, அவர் தன்னை மாற்றிக்கொள்ள முனைகின்ற போது, அது நிரந்தர மாற்றமாக அமையும். எனவே ஒரு நிரந்தர மாற்றத்திற்கு நிச்சயமாக கால அவகாசம் அதிகம். வீட்டிலேயும் சரி, சமுதாயத்திலேயும் சரி, எங்க இருந்தாலும் ஒரு நிரந்தர மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அன்பும், சாந்தமும், பொறுமையும் அதிக காலம்தான் எடுக்கும். ஆத்திரம், கோபம் செயல்படுத்துவதைப் போல உடனே செயல்படுத்தி விடாது. ஆனா, அதுல திருத்தம் இருக்காது. பயந்து செய்வாங்களே தவிர, திரிந்து செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு சமுதாயத்திற்கு வேண்டியது தற்காலிக தீர்வா? அல்லது நிரந்தர தீர்வா? இன்று நீங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே, அந்த ஃபோர்காஸ்டிங் மைண்ட் இன்றைக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னா, 100 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? என்று அதை சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவுத்திறம் அதிகம். இந்தியா போன்ற நாடுகள்ல இன்னைக்கு பொழப்பு போகுதா? விடு. நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த தனம் அதிகம். அதனால் இங்கே எதிர்கால திட்டங்கள் வகுப்பதற்கான அறிவே கிடையாது. உதாரணமா சொல்லணும்னா, இங்கே கோவையில மேடு பள்ளமான ரோடுகள்லாம் ரொம்ப காலமா இருந்தது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதெல்லாம் செப்பனிட்டு சீரான பாதை சாலை, 4 வழிச்சாலை போட்டாங்க. அடுத்த சில நாட்களே தோண்ட ஆரம்பிச்சாங்க. "எப்பா இப்பதான் ரோடு போட்டீங்க, மறுபடியும் என்ன தோண்டுறீங்கன்னு?" "பாலம் கட்டப் போறோம்." ரோடுக்கு நடுவுல பில்லர் போட்டு, பிறகு பாலத்த கட்டுற வரைக்கும் குப்பையெல்லாம் போட்டு, அந்த பாதைய மறுபடியும் டிராஃபிக் ஜாம் ஆக்கி, இப்படியே தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இப்படித்தான் தமிழ்நாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் முதல்லயே அது பாலம் போட்டு, சாலை போன்ற அறிவு வரவில்லை? ஒரு 10, 20 ஆண்டுகளுக்கு கூட உங்களால ஃபோர்காஸ்டிங் பண்ண முடியலன்னு சொன்னா, நீங்க என்ன அரசியல்வாதிகள், என்ன அதிகாரிகள், என்ன அனுபவம் இருக்கு, என்ன அறிவு இருக்கு உங்களுக்கு? நீங்க எப்படி தலைமை பதவியில உட்கார்ந்துகிட்டு மக்கள ஆள்றீங்க? இல்லையா? அப்ப அவ்வளவு லேபர் வேஸ்ட்டு, மெட்டீரியல் வேஸ்ட்டு, பண விரயம், வரி பணம் தானே அதெல்லாம். ஸோ இப்படி அந்த எத்தனை நாள் ஆகும் இந்த ஒரு மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு, இந்த சினத்தை மாற்றுவதற்கு என்றெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு திறம் வேணும். எடுத்தேன் கவுத்தேன்ல அந்த மாற்றத்தை செஞ்சிட முடியாதுங்க. அப்படி இதை எழுதி பார்த்து நமக்கு நம்முடைய மனதுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். சரி, பல சமயங்களிலே கோபப்பட்டு, பேசி, திட்டி, அடிச்சு எல்லாம் பண்ண பிறகுதான் மன்றத்தில் சொல்லிக் கொடுத்த சினம் தவத்தல் பயிற்சியே நினைவுக்கு வரும். என்ன செய்வது? அப்படித்தான் வரும். பிறகு அதை மாற்றுவதற்கு என்ன செய்வது? சாமி சொல்றாங்க. ஒரு வேளை பட்டினி போடுங்க. ஒரு நாள் பட்டினி போடுங்க. என்று அதுக்கு ஒரு ஒரு அழுத்தம் குடுக்கணும். இப்ப பட்டினி போடுற போது பசி வயித்த கில்லும். உணவு, உணவு என்று கேட்கும். ஒண்ணும் கிடையாது பேசாம இரு. ஏன் கோவம் வருதுல்ல? ஆமா. அப்ப பேசாம இரு. என்று நம்முடைய குடலுக்கும், மனதுக்கும் போராட்டம் நடக்கும். அப்ப மனசு அதிலே வலிமை பெறும். இப்படி எழுதி பார்த்தால் மட்டுமல்ல, சில சமயம் சிறு சிறு தண்டனைகள். நமக்கு நாமே ஒருவேளை உணவை, ஒரு நாள் உணவை இப்படியெல்லாம் மனதுக்கு அந்த பயிற்சி கொடுத்து கொடுத்து ஒருவர் மீது வெற்றி பெற்று விட்டால், ஒருவர் மேல எந்த சூழ்நிலையிலேயும் சினம் கொள்வதில்லை என்று வெற்றி பெற்று விட்டால், பிறகு அடுத்த நபர், அடுத்த நபர், அடுத்த நபர் என்று குறுகிய காலத்திலே கூட வெற்றி சாதிக்க முடியும் என்று மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை தந்திருக்கின்றார்கள். இதை எல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்த்து, செயல்படுத்தி
மாற்றத்தை சந்திக்க வேண்டும், நானும் மாற்றம் பெற வேண்டும் என்ற உணர்வோடு வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுவது அத்தனையும் சொந்த அனுபவங்களாகவே பட்டதையா. ஒரு விடயவும் நாங்கள் வாழ்க்கையில கண்டுகொண்டதுதான் சிறப்பையா. பயிற்சி தான் முக்கியம். அதை பயிற்சி செய்வதற்கே அதுக்குரிய அந்த வைராக்கியம் வேண்டும். அதை பெறுவதே கஷ்டமா இருக்கிறது. நன்றிகள். இப்பொழுது ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பெருமாறிக்கொள்ள விரும்பினால் கைகளை உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த உயிரை சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்களா ஐயா? இப்ப உடல் இயக்கத்துல இப்ப சில சாப்பிடுகின்ற போது கொழுப்பை சேர்த்து வைக்கிறது உடம்பு பின்படுத்து வைக்கன்னு சொல்லி, அது மாதிரி இந்த ஹைபனேட் பண்ற விலங்குகள் வின்டர் காலத்துல விலங்குகள் உணவை சேர்த்து வச்சு உடல்ல சேர்த்து வைத்து வின்டர் முழுக்க அந்த உணவிலேயே சேர்க்க, அது போல உயிர் சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த வழியும் இல்லை அப்படி வேண்டாம். அது என்ன காரணத்தால? அதாவது ஒவ்வொரு உடல் திசுக்களிலே அந்த எப்படி பேட்டரியில வந்து நம்ம அந்த சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குதோ அது போல அந்த உயிர் சக்தி திணிவை தாங்குகின்ற அளவு தரம் இருக்குங்க. இப்போ வலிமை மிக்க விலங்குன்றது என்ன? உயிர் சக்தி அதிகமாக தேக்கி வைக்கக்கூடிய உடல் அமைப்பு. அது பயிற்சியின் மூலமாக அது வந்து அவருடைய தேவையை ஒட்டி ஏற்படக்கூடியது. எப்பவுமே வந்து ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு கொள்ளுதுன்னு சொன்னா அந்த விலங்கு இன்னொரு விலங்கு கொள்ளுது இல்ல. அப்போ உச்சகட்டமான ஆற்றலிலிருந்து குறைந்த கட்ட ஆற்றல் வரைக்கும் பல படைத்தளங்களிலே பல விலங்குகள் இருக்கின்றன. அப்ப அது அந்தந்த லெவலுக்கு மேல போக முடியாது. என்னதான் மான் இப்போ நம்ம மான் வந்து உணவு முறையெல்லாம் இருந்தாலும் கூட அது புலியை வெல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய ஆற்றல் இருக்குதா? தப்பிச்சு ஓடக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது. அது போலதான் ஒவ்வொரு திசுவுக்கும் அந்த உயிர் சக்தியை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி என்பது இயற்கையிலே அமைந்திருக்கிறது. இதை ஓரளவுக்கு பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மனித குலத்துக்குத்தான் உண்டு. விலங்குகள் எல்லாம் அதை மாற்ற முடியாது, அதுக்கு தேவையும் இல்லை. அதனுடைய இயல்பு வாழ்க்கைக்கு அது போதும். மனிதனாக வந்தவர்களுக்கு தான் இந்த ஆற்றலை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பயிற்சிகள் மூலமாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ எல்லோரும் மனிதர்கள் தான். சில ஸ்போர்ட்ஸ் மேன் பார்க்குறோம், கராட்டே மக்களை பார்க்குறோம், அவங்க சாதனை செய்கிறாங்க. அப்போ அந்த சாதனைக்கான ஆற்றல் எங்கேருந்து வருகிறது அப்படின்னா பயிற்சிகள் மூலமாக மட்டும் அல்ல, பயிற்சி செய்கின்ற போது உணவு முறையும் இருக்கு. நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். நீங்க வந்து இங்கே நம்ம இப்போதான் இந்தியாவில எல்லாம் உடற்பயிற்சிகளெல்லாம் கொண்டு பண்ணும்போது உணவும் சொல்றாங்க. ஆனா இது வந்து அந்த அளவுக்கு தெளிவான அனுபவங்கள் இங்கே இல்லை. நீங்க இதே வந்து யுஎஸ்ல பார்க்குற போது எந்த பயிற்சி எடுத்தாலும் அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா உணவு முறை, பயிற்சி முறைகள் இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டா அது கொடுக்குறாங்க. அப்போ அதை ஃபாலோ பண்ற போது உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடிகிறது. அதே போல் இந்த ஏங்கர் மேனேஜ்மெண்ட் அங்கே கொடுக்குற போது அது கொஞ்சம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணி அவங்க பயிற்சிகள் எல்லாம் அதனுடைய ஒரு எளிய முறை தான் அகத்தாய்வு நம்ம எடுத்துக்கலாமே தவிர அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
அப்படி ஒரு அனுபவத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்து விஞ்ஞானத்தை பயன்படுத்தி மனித சைக்காலஜி, அவனுடைய உடல் கூறு, அனாட்டமி இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பயிற்சியை டிவைஸ் பண்ண முடியுமே தவிர, மனசை மாற்றணும் மட்டுமே இல்லை உடலை மாற்றணும் மட்டுமே செய்கிற போது அது முழுமையான வெற்றி தராதுங்க. இப்போ நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் விளையாடக்கூடிய விளையாட்டு மட்டுமே கிடையாது, அவங்களுக்கு பிராணாயாமம் அடிப்படை பயிற்சியாக கொடுக்குறாங்க. ஸோ மூச்சு பயிற்சி அடிப்படை. இதுதான் தவம் நம்ம செய்கிறோம். அப்போ அவங்களும் தவம் செய்கிறாங்க, ஆனால் தவம்னு தெரியாது, அதுக்கு மூச்சு பயிற்சின்னு பேர். அப்போ மனம் ஒன்றினால்தான் எதையும் சாதிக்க முடியும். அந்த சாதனைகள் தான் விளையாட்டுத்துறை, விஞ்ஞானத்துறை, இப்படிலாம் பல துறைகளாக பிரிவுபட்டிருக்கிறது. ஸோ இப்படி நம்முடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு முறையான பயிற்சிகள் வேண்டும். உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் வேணும். அப்பதான் உடலுக்கும் மனதுக்கும் தாங்கும் திறமும் சாந்தமும் பொறுமையும் எல்லாம் கூடிக்கொண்டே வரும். பயிற்சிகள் வேணுங்க. சரிங்களா? என்னோட கேள்வி ஐயா, இந்த வேதாத்திரத்துல இணைந்து இந்த பயிற்சிகள் தவம் இதுகளெல்லாம் செய்து கொண்டு வரையிலே ஐயா, ஒரு வித்தியாசமான ஒரு அறிவு கொண்டு வருகின்றது. சினம் பெறுவது அல்லது மற்றவர்கள சினம் பெறுவது குறைஞ்சு கொண்டு போகின்றது. ஆனால் மற்றவர்களாலே ஏதாவது தாக்கம் பெறுகின்ற போது அது சினம் பெறுவதில்லை. ஆனால் சிறு சிறு முன்பு இருந்தால் இது ஒரு பெரிய விடயம், பெரிய ஒரு தாக்கம் வந்தால் கூட அதுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுத்துட்டு அதை எதிர்த்து பேசியோ அல்லது அதுக்கு எதிராக காரியங்களை செய்து போட்டு கொஞ்சமும் மனம் தளராமல் என்ன அதை அந்த எதிர்த்தாக்குதலோட பெருமையும் இருந்தது. ஆனா இப்ப ஒரு சிறு விடயம் நடந்தாலே மனம் தளம்பி போகிறது ஐயா. தளம்பி அது எனக்கு சில இருக்கும், அது கவலையாக மாறிவிடுவோன்னு ஒரு கவலையாகத்தான் மாறும். சினத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது கவலையாக மாறும். அதனாலதான் சினமே படாத ஒரு பக்குவத்துக்கு பொறுமைக்கு வர்றோம். அதுக்குத்தான் இத்தனை விளக்கங்கள் நம்ம சென்ற 2 வகுப்புகள்ல பார்த்த விளக்கங்கள் எல்லாம் என்னன்னா, அந்த சினம் வராமல் நம்மை காத்துக்கொள்வதற்கான அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை எப்படி வரும், அதுக்கான காரணங்கள் என்ன. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தோடு தான் பிறக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவருடைய சிந்தனை திறம், அனுபவங்கள், குணாதிசயங்கள் இவற்றெல்லாம் பொறுத்து தான் அவருடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அமையும். இதுல எந்த அளவுக்கு மாற்ற முடியும் அதை மாற்றலாம். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. இப்போ சில பேரு நம்ம எதையுமே மனம் விட்டு பேசினால்தான் ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். சில பேரு பேசி என்ன ஆக போகுது என்று பேசுவதற்கான வாய்ப்பை தரமாட்டாங்க. அப்ப என்ன செய்வீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? இது குற்றம் குறை எனக்கு பிடிக்கலன்னு வாய்விட்டு சொன்னாதான் திருத்திக்க முடியும். இந்த மனுஷன் இப்படித்தான் அப்படின்னு தனக்குள்ளே முடிவெடுத்து கொண்டு அதை பற்றி பேசவே இல்லை என்று சொன்னா நமக்கு எப்படி தெரியும்? எப்படி நம்ம திருத்திக் கொள்ள முடியும்? இது போன்ற குணம் உள்ளவர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? மாற்ற முடியாது. இது போல மனிதனிடத்திலே பல வகையான குணங்கள் இருக்குங்கய்யா. தொகுத்ததும் 6 குணங்கள் சொல்றமே தவிர அவற்றுடைய கிளைகள் இன்னும் சிலதெல்லாம் இருக்கு. அதுல எது மாற்ற முடியுமோ மாற்ற முடியாததை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் போகணும். அப்போ அது திரும்பி கவலையாக மாறலாம். இப்போ அதை கவலைப்பட்ட நமக்கு தானே பிரச்சனை. அப்போ அது நெக்லெக்ட்.
அதை புறம் தள்ளிவிட்டு போகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வரணும். திருத்தம் வேண்டாம், சகிச்சுக்கவும் வேண்டாம், ஜஸ்ட் நெக்லெக்ட். அதான் கவலை ஒழித்தல பார்க்க போறோம். அந்த 4 வகைகளை அலட்சியப்படுத்துதல். அப்படிதான் கவலையும் நம்ம சமாளிக்கணும். சரிங்களா? ஐயா வாழ்வமுடன். நன்றி ஐயா. நன்றி. யாராவது என்ன ஒரு கேள்வி ஐயா, சினம் வருவதற்கு இப்ப சினம் வருவதில்லை, ஆனால் மற்றவர்களை என்ன சொல்றது, குறை காணுகின்ற எப்பவுமே அது குறை காண்பது. அதாவது நம்ம பயிற்சியிலே கூட மனவள கலை மாற்றமே மனவள குறை மாற்றமாக இருக்கும் சில சமயங்கள்ல. ஏன்னா நம்ம நெகட்டிவ் நிறைய பேச வேண்டியிருக்கு. குறைகளை சொல்லி இதை சீர்திருத்தணும் அப்படின்னு பேசுற போது நிறைய குறைகளைத்தான் பேசுறோம். நீங்க மனவளக்கலை சப்ஜெக்டே நாம பேசும்போது பாருங்க, உதாரணம் சொல்றது எல்லாமே குறைகளாகத்தான் இருக்கும், இல்லைங்களா? ஏன்னா சமுதாயத்தில் 5% நல்லது என்றால் 95% குறைகளாகத்தான் இருக்கு. இந்த குற்றங்கள் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே குறை சொல்வது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு குற்றமாகத்தான் இருக்கு. அது தப்பு தான். இருந்தாலும் இன்றைக்கு அது தவிர்க்க முடிகிறதா அப்படின்னு பாருங்களேன். எங்கேயோ 1-2 பேர்களை தான் பார்க்க முடியுமே தவிர பெரும்பாலும் குறை சொல்வதே ஒரு பழக்கமாக மாறிவிட்ட நிலை தான் இருக்கு. அதை விட்டு விலக முடிவதில்லை. காரணம் என்னன்னா, நாம பயிற்சி பண்ணி ஒரு அங்குலம் உயர்வோம், நண்பர்களும் உறவுகளும் பல பேரை பத்தி நம்மகிட்ட குறை பேசுவாங்க. அப்போ ஒரு அங்குலம் உயர்வதற்குள்ளாக ஒரு கஜ தூரத்துக்கு நமக்கு லோடு வந்து ஏறிடும். அப்ப எங்கே போய் குறை பேசுவதை தவிர்க்கிறது? இப்படி சமுதாய அமைப்பே குறை காண்பதிலே தான் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க செய்தித்தாள பாருங்க, டிவி நியூஸை பாருங்க, எல்லாம் குறைகளைத்தானே பேசுறாங்க. நிறைகளை பேசுறாங்களா? இங்க நல்லது நடந்தது, இங்க நல்லது நடந்தது பேசுறாங்களா? அப்படியே பேசினா ஒரு முறை பேசிட்டு விட்டுருவாங்க. ஆனா குறைகளை பற்றி பேசுறதுக்கு கருத்தரங்கு, பட்டிமன்றம், விவாத மேடை நடத்துவாங்க. பார்க்குறோம் இல்லையா? அப்போ சமுதாயமே நல்லதை பார்க்காதே, நல்லதை பேசாதே, நல்லதை கேட்காதே என்றுதான் இருக்கு. நம்ம 100% நல்லவனாக மாற வேண்டும் என்றால் காட்டுக்கு தான் போகணும். நாட்டுக்குள்ள சாத்தியம் மிக குறையும். அல்லது துரியாதவத்துல போய் அப்படியே அதிலேயே ஒன்றி நம்ம தேவைகளை குறைத்து கொண்டு வீட்டோட இருக்கிறதுக்கு கத்துக்கணும். இதுதான் சாத்தியம். வேற குடும்பத்துல இருந்துகிட்டு அன்றாட கடமைகளுக்கு வெளியே போய் வந்துகிட்டு இருக்கிற போது இதெல்லாம் 100க்கு 100 குணாதீதன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்க முடியாதுங்க ஐயா. குறை காண்பதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது பயிற்சிகள்? பயிற்சியில் என்ன, நம்மகிட்டே அதே குறைதான் இருக்குது. சுட்டும் விரலா எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உண்டு மார்பினை காட்டுகிறார் கண்ணதாசன். நீ தப்பு செய்துட்டேன்னு ஒரு விரலை சுட்டி காட்டி அடுத்தவனை குற்றம் சொல்கின்ற போது மற்ற 3 விரல்கள் நம்மை காட்டுது. இப்ப நீ 3 பங்கு குற்றவாளியை நம்மை காட்டுதான். அதனால தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால், பயிற்சி வந்தால் சொல்லல, மாற்றம் வந்தால் சொல்ல, தகைமை வந்தால். தகைமை என்பது மிக உயர்ந்த பக்குவங்க. அவ்வளவு ஈஸியா வந்துடாது தகைமை. இப்ப தகை சான்ற, யார் தகை சான்ற? ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தான் தகை சான்ற என்ற வார்த்தையே பொருந்தும்.
ஸோ அவங்க தான் குற்றம் குறை கடமையெல்லாம் கரெக்டா பார்த்து செய்து கொள்வாங்களே தவிர நம்மை போன்ற மக்களுக்கு எல்லாம் அது 100% எதிர்பார்க்க கூடாது. ஆனா குறைத்து கொண்டே வரணும். அதுக்காக இதுவே மாறிடக்கூடாது. ஏன்னா நம்முடைய உடல் மனசு கெடும், வாழ்க்கை கெடும். அதனால இந்த சுயநலத்தை மையமாக கொண்டாவது, நம்ம உடம்பு நோய்வாய்ப்படாம இருக்கணும், பிபி வராம இருக்கணும், தூக்கம் நிம்மதியா படுத்தா தூங்கணும். இப்படி நம்முடைய சுயநலத்தை மையமாக கொண்டாவது, இவற்றை பாதிக்கின்ற நம்முடைய குணங்களை மாற்றியாவது வாழ்ந்தாகணும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு மாற்றம் வரும். இப்போ நான்லாம் தூங்க முடியலன்றதை விட எதுக்கு அந்த பிரச்சனை வச்சுட்டு உழைப்பிட்டு இருக்கிறோம், விடு போனா போட்டு நமக்கு என்ன வந்தது என்று அதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. அப்போ தூக்கம் வரலன்னா மென்டல் ஆயிடுவோம். அப்போ இந்த ஒரு பிரச்சனை எதிர்பார்த்து இந்த பிரச்சனையை மையமாக வைத்து அதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்ற ஒரு சுயநலத்தை மையமாக கொண்டாவது அடுத்தவருடைய குற்றம் குறைகளை பொறுத்து கொள்ளணும். எதிர்த்து நின்று எதையும் மாற்ற முடியாது இல்லைங்கய்யா. அவ்வளவுதான். நாம தான் விட்டு கொடுத்து போயாலுமே தவிர யாரையும் நீங்க இப்படி மாறு அப்படி மாறுன்னு சொல்ல முடியாது. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம் ஐயா. செய்துள்ளாங்க ஐயா. வாழ்க்கை இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 21 இந்த சிந்தனை உரை நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல் பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு